குழந்தைகளே, உங்களுக்கு போன வகுப்புல டீச்சர் சொல்லி தந்ததெல்லாம் ஞாபகம் இருக்கா? டீச்சர் சில வேலைகளும் உங்களுக்கு கொடுத்திருந்தேன். நம்ம பறவைகளோட பாட்டு பாடினோம் இல்லையா? நீங்க நிறைய பறவைகளோட பேரும் அந்த பாட்டுல இருந்து எடுத்து சொன்னீங்க. டீச்சர் சொல்லியிருந்தேன், பாட்டுல இல்லாத பறவைகளோட பேர் நீங்க கண்டுபிடிச்சு சொல்லணும்னு சொல்லியிருந்தேன். கண்டுபிடிச்சீங்களா? பாட்டுல இல்லாத பறவைகளோட பேரு டீச்சர் 2 சொல்லவும் செய்திருந்தேன். கழுகு, மரங்கொத்தி. அதை வச்சு நம்ம பாட்டும் பாடிடலாம். உங்ககிட்ட மீண்டும் கண்டுபிடிச்சிட்டு வர சொல்லிருந்தேன். கண்டுபிடிச்சீங்களா? சொல்லுங்க. மீன் கொத்தி. அப்புறம் ஆந்தை. வெரி குட். அப்புறம் தேன்சிட்டு. ஓஹோ, நல்ல நல்ல பறவையோட பேரு தேன்சிட்டு. அப்புறம் தையல் குருவி. ஓஹா, எத்தனை பறவைகளோட பேர் சொல்லிட்டீங்க. சரி, இதெல்லாம் வச்சு அந்த பாட்டை நீட்டிட்டு போலான்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு முயற்சி பண்ணுனீங்களா? உங்க டீச்சருக்கு பாடி கொடுத்தீங்களா? சரி, இந்த பறவைகளோட பேர் வச்சு நம்ம அந்த பாட்டை எப்படி நீட்டுறதுன்னு பார்க்கலாமா? மீன் கொத்தி கூட பறவைதான், ஆந்தையும் கூட பறவைதான், தேன் சிட்டும் பறவைதான், தையல் குருவியும் பறவைதான், பார் பார் பறவை பார், பறந்து செல்லும் பறவை பார், பார் பார் பறக்குது பார், சிறகை விரித்து பறக்குது பார். தெரிஞ்சுதா பாட்டை எப்படி நீட்டி கொண்டு போறதுன்னு? அவ்வளவுதான். இதெல்லாம் இப்படி பாடி நீங்க உங்க டீச்சருக்கு அனுப்பி கொடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரியா? சரி. என்ன, ஒரு சிலர் நனைஞ்சிட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்களோ? மழை பெய்யுதா உங்க ஊர்ல? மழைக்காலம் வந்துடுச்சு இல்லையா? சில இடங்கள்ல நல்லா பெய்யுது, சில இடங்கள்ல விட்டு விட்டு பெய்யுது, சில இடங்கள்ல பெய்யறதே இல்லை. ஆமா, உங்களுக்கு மழை பிடிக்குமா பிடிக்காதா? என்ன 2 சத்தம் வருது? கொஞ்சம் பேர் பிடிக்கும்னு சொல்றீங்க, கொஞ்சம் பேர் பிடிக்காதுன்னு சொல்றீங்க. எங்க பிடிக்கும்னு சொன்னவங்க எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க தங்கம், ஏன் உங்களுக்கு மழை பிடிக்கும்? ஓ, தண்ணி வேணும்னா மழை வேணும், மழை பெய்யணும் இல்லையா? சரி. அப்புறம் செடி கொடி வளரணும்னா மழை பெய்யணும். ஓ சரி. அப்புறம் குளம் கிணறு எல்லாம் நிறையணும்னா மழை பெய்யணும். ரொம்ப சரி. சரி, இனி மழை பிடிக்காதுன்னு சொன்னவங்க எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். ஏன் தங்க உங்களுக்கு மழை பிடிக்கல? இப்போ வெளியே போக முடியாது, விளையாட முடியாது. சரிதான். துணி காயாதா? அதுவும் சரி. டீச்சர் ஒண்ணு கேட்கட்டுமா? துணி துவைச்சாதானே காய வைக்க முடியும். துவைக்கணும்னா என்ன வேணும்? தண்ணி வேணும். தண்ணி வேணும்னா மழை வேணும் இல்லையா? நல்லா யோசனை பண்ணுங்க. மழை இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை தங்கம். மழை பெய்யலன்னா தண்ணி இல்லை, தண்ணி இல்லைன்னா செடி கொடிகள் இல்லை, செடி கொடிகள் இல்லைன்னா சாப்பாடு இல்லை, சாப்பாடு இல்லைன்னா நம்ம யாருமே இல்லை. அப்படின்னா இப்ப சொல்லுங்க, மழை வேணுமா வேண்டாமா? வேணும், பெய்யணும், பெய்யட்டும், மழை பெய்யட்டும். பெய்யட்டும் மழை பெய்யட்டும், படபட என மழை பெய்யட்டும். பாடலாமா? பாட்டு பாடலாமா? சரி, என்னோட சேர்ந்து நீங்களும் பாடணும். தயாரா? சரி, எழுந்து நில்லுங்க. பெய்யட்டும் மழை பெய்யட்டும், படபட என மழை பெய்யட்டும், பெய்யட்டும் மழை பெய்யட்டும், படபட என மழை பெய்யட்டும். கொட்டட்டும் மழை கொட்டட்டும், குளமும் குட்டையும் நிறையட்டும், கொட்டட்டும் மழை கொட்டட்டும்,
குளமும் குட்டையும் நிறையட்டும், ஆற்றில் வெள்ளம் பெருகட்டும், மீன்கள் துள்ளி குதிக்கட்டும், ஆற்றில் வெள்ளம் பெருகட்டும், மீன்கள் துள்ளி குதிக்கட்டும், தவளை சத்தம் கேட்கட்டும், தாமரை பூக்கள் மலரட்டும், தவளை சத்தம் கேட்கட்டும், தாமரை பூக்கள் மலரட்டும், வாய்க்கால் நிறைந்து வழியட்டும், வயலில் பசுமை பொங்கட்டும், வாய்க்கால் நிறைந்து வழியட்டும், வயலில் பசுமை பொங்கட்டும், பெய்யட்டும் மழை பெய்யட்டும், படபட என மழை பெய்யட்டும், பெய்யட்டும் மழை பெய்யட்டும், படபட என மழை பெய்யட்டும், கொட்டட்டும் மழை கொட்டட்டும், குளமும் குட்டையும் நிறையட்டும், கொட்டட்டும் மழை கொட்டட்டும், குளமும் குட்டையும் நிறையட்டும், ஆற்றில் வெள்ளம் பெருகட்டும், மீன்கள் துள்ளி குதிக்கட்டும், ஆற்றில் வெள்ளம் பெருகட்டும், மீன்கள் துள்ளி குதிக்கட்டும், தவளை சத்தம் கேட்கட்டும், தாமரை பூக்கள் மலரட்டும், தவளை சத்தம் கேட்கட்டும், தாமரை பூக்கள் மலரட்டும், வாய்க்கால் நிறைந்து வழியட்டும், வயலில் பசுமை பொங்கட்டும், வாய்க்கால் நிறைந்து வழியட்டும், வயலில் பசுமை பொங்கட்டும், பெய்யட்டும் மழை பெய்யட்டும், படபட என மழை பெய்யட்டும், படபட என மழை பெய்யட்டும், படபட என மழை பெய்யட்டும். பாட்டு பிடிச்சிருக்கா? எல்லாரும் நல்லா பாடுவீங்க. பாராட்டுக்கள். சரியா? சரி. இனி மழை காலத்துல நம்ம எல்லாரும் ஒரு பொருளை வாங்கணும். என்ன அது? மழை வந்ததுன்னா வெளியே போகணும்னா கட்டாயம் அது நம்ம கையில எடுத்துக்குவோம். என்ன? கொடை. உங்க எல்லார்கிட்டையும் கொடை இருக்கா? இருக்கு இல்லையா? ஓ, உங்ககிட்ட மழை கோட்டு இருக்கா? அதுவும் நல்லதுதான். மழை கோட்டு இருந்தா எங்கேயுமே நனையாது இல்லையா? பைக்கில் போறவங்க எல்லாம் கட்டாயம் மழை கோட்டு வச்சிருப்பாங்க, அப்படித்தானே? சரி. முதல்ல எல்லாம் நம்ம கிட்ட இருக்கிற கொடையெல்லாம் கருப்பு கலர்ல தான் இருந்தது. ஆனா இப்போ பலவித நிறங்கள்ல, பலவிதமான டிசைன்கள்ல, எத்தனை எத்தனை விதமான கொடைகள் அப்பப்பா சொல்லவே முடியாது. குழந்தைங்க கையிலையோ கலர் கலரா விதவிதமா குழந்தைங்க கொடை பிடிச்சிட்டு வர்றதை பார்க்க எவ்வளவு அழகு தெரியுமா? நம்ம முத்துக்கிட்டையும் ஒரு கொடை இருக்கு. ஆனா அது சாதாரண கொடை இல்ல, மந்திர கொடை. ஓ, யார் அந்த முத்துன்னு கேக்குறீங்களா? முத்து எங்க கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு பையன். அவன் ரொம்ப நல்ல பையன். அவங்க அப்பாவுக்கு கூலி வேலை தான். கொஞ்சம் ஏழ்மையான குடும்பம், ஆனா நல்ல பையன். போன வருஷம்தான் முத்துவோட அப்பா அவனை பள்ளிக்கூடத்துல சேர்த்து விட்டாரு. புத்தகம், சீருடை எல்லாமே இலவசமா கிடைச்சது. முத்துவுக்கு படிக்கணும்னு கொள்ள ஆசை. பள்ளிக்கூடம் திறக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருந்தான். பள்ளிக்கூடம் திறந்தது, மழைக்காலமும் வந்தது இல்லையா? மழைக்காலத்துல தானே பள்ளிக்கூடம் திறக்கும் போது சாதாரணமா மழை பெய்யும், அப்படித்தானே? அப்படி மழையும் பெய்ய தொடங்குச்சு. ஸ்கூல்ல இருக்கிற எல்லா குழந்தைகளும் நல்ல கலர் கொடைகளையும் மழை கோட்டுகளும் எல்லாம் போட்டுக்கிட்டு வந்தாங்க. ஆனா பாவம் முத்துக்கு தான் கொடை இல்லை. என்ன செய்யறது? முத்து அம்மா கிட்ட சொன்னா, அம்மா எனக்கு ஒரு கொடை வாங்கி கொடுங்க அம்மா அப்படின்னு கேட்டான். மழை ஆனதுனால அப்பாவுக்கு சரியா வேலையே இல்லடா தங்கம், கொஞ்சம் பொறு, எப்படியாவது அம்மா உனக்கு கொஞ்ச நாள்ல ஒரு கொடை வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மா அப்படின்ட்டு முத்து ஸ்கூலுக்கு போக தொடங்கினான். ஒரு நாள் முத்து ஸ்கூலுக்கு போக தொடங்கின உடனே வீட்டை விட்டு இறங்கும் முன்னமே பயங்கரமான மழை கொட்ட தொடங்கிருச்சு. என்ன செய்யறதுன்னு தெரியாம முத்து முழிச்சுக்கிட்டு நின்னான். அப்ப அம்மா சொன்னாங்க, முற்றத்துல இருந்த ஒரு வாழை மரத்துல போய் ஒரு இலைய வெட்டி, டேய் தங்கம் இத பிடிச்சிட்டு போடா
அப்படின்னு சொன்னாங்க. அம்மா இலையா அப்படின்னு முத்து அதிர்ச்சியோட கேட்டான். ஆமாப்பா, நாங்கெல்லாம் படிக்கிற காலத்துல இந்த வாழை இலை, சேம்பலை, இந்த இலைகளை எல்லாம் குடிச்சிட்டு தான் போவோம். என்னம்மா அப்படின்னு முத்து சிணுங்கினான். சரி, உனக்கு வேண்டாம்னா விட்டுரு, அப்படின்னு இன்னைக்கு நீ ஸ்கூலுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க அம்மா. ஐயோ அது முடியாதும்மா அப்படின்னு சொல்லிட்டு முத்து வேகமா அந்த வாழை இலையை எடுத்து தலைமையில வச்சுக்கிட்டு நடக்க தொடங்கினான். ஸ்கூலுக்கு போனான். ஸ்கூலுக்கு போனதும் இலைய தலையில வச்சுக்கிட்டு வர்ற முத்துவை பார்த்து சில சுட்டி பசங்க கேலி பண்ணிட்டாங்க, கை கொட்டி சிரிச்சாங்க. முத்துவுக்கு அழுகையா வந்தது. மறுநாள் முத்து மழைக்கு முன்னாலே ஸ்கூலுக்கு போயிடணும்னு சொல்லிட்டு நேரத்துல கிளம்பி போயிட்டான். ஆனா முத்துவோட கஷ்டகாலம் பாதி வழி சேர்ந்த உடனே மேகம் கருத்தது, மின்னல் மின்னுச்சு, இடி இடிச்சுது, காத்து வீசுச்சு, மழை சடச்சடான்னு கொட்ட தொடங்கிருச்சு. ஐயோ, இனி பெருசா மழை வர்றதுக்குள்ள எங்கேயாவது போய் ஒதுங்கி நின்று மழை நின்னதும் ஸ்கூலுக்கு போயிடலாம் அப்படின்னு நினைச்சு முத்து சுத்தியும் பார்த்தான். அதான் அங்க ஒரு குடிசை, அங்க போய் நிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போனான். குடிசைக்கு பக்கத்துல ஒதுங்கி நின்னான். மழை நல்லா பெய்ய தொடங்கிருச்சு. அப்போ குடிசைக்குள்ள இருந்து ஒரு இருமல் சத்தம் கேட்டது. முத்து குடிசைக்குள்ள எட்டி பார்த்தான். அங்க ஒரு பாட்டி படுத்திருந்தாங்க. தண்ணி தண்ணி பாட்டி முனகர சத்தம் கேட்டது. முத்துவுக்கு வருத்தமா போச்சு. உடனே வேகமா உள்ள போய் தன்னோட பைக்குள்ள இருந்து தண்ணி பாட்டிலை எடுத்து பாட்டிகிட்ட நீட்டினான். பாட்டி இந்தாங்க தண்ணி குடிங்க அப்படின்னு சொன்னான். பாட்டி மெதுவா எந்திரிச்சு முத்துக்கிட்ட தண்ணிய வாங்கி குடிச்சாங்க. அவனை வாஞ்சையோட பார்த்தாங்க. முத்து பாட்டிக்கிட்ட, பாட்டி உங்களுக்கு பசிக்குதா அப்படின்னு கேட்டான். ஆமான்னு சொல்ற மாதிரி பாட்டி தலையாட்டினாங்க. முத்து உடனே பைக்குள்ள இருந்து வேகமா அவனுடைய பாத்திரத்தை எடுத்தான். இடைவேளையில சாப்பிடுறதுக்காக அம்மா ஏதாவது வச்சிருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட பாத்திரத்தை திறந்தான். ஹாய், 2 ரொட்டி துண்டுகள் இருந்தது. உடனே அதை பாட்டிக்கிட்ட எடுத்து சாப்பிடுங்க பாட்டி அப்படின்னு கொடுத்தான். பாட்டி அதை வேகமா வாங்கி ஆசையா சாப்பிட்டாங்க. தண்ணிய மீண்டும் குடிச்சாங்க. இப்ப பாட்டி முகத்துல ஒரு தெளிவு பிறந்தது. நீ யாருப்பா, எப்படி இங்க வந்த அப்படின்னு கேட்டாங்க பாட்டி. பாட்டி, நான் முத்து. நான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தப்போ மழை பெய்யுதுதா, அப்போ ஒதுங்கலான்னு உங்க குடிசை பக்கம் வந்தேன். அப்போ உள்ள இருந்து நீங்க இருமர சத்தம் கேட்டு நான் உள்ள வந்தேன் பாட்டி அப்படின்னு சொன்னான். அப்படியா, ஏன் உன்கிட்ட கொடை இல்லையா அப்படின்னு கேட்டாங்க பாட்டி. இல்ல பாட்டி, என்கிட்ட கொடை இல்லை, எங்க அம்மா கொஞ்ச நாள்ல வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா முத்து. பாட்டி மெதுவா எந்திரிச்சு போய் சுவர்ல அணில மாட்டி இருந்த பையிலிருந்து ஒரு கொடையை எடுத்து முத்துகிட்ட நீட்டினாங்க. இந்தாப்பா, இந்த கொடையை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. முத்து, ஐயோ வேண்டாம் பாட்டி, இது உங்ககிட்டயே இருக்கட்டும், நீங்க இதை எனக்கு கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, எனக்கு நான் இனி இப்ப எங்க வெளியே போக போறேன், என்னால எங்கேயும் போக முடியாது, எனக்கு இனி இந்த கொடை தேவையில்லப்பா, இத நீயே வச்சுக்கோ, இனி இது பொன்னோட கொடை, நீ தவிச்ச வாழ்க்கை தண்ணி தந்தவன், என்னோட பசிய போக்குனவன், உனக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட வேற ஒண்ணும் இல்லப்பா, இந்த கொடை தான் இருக்கு, நீ நல்லா இருப்ப, இந்த கொடையை நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கொடுத்துட்டாங்க. பாட்டி கண்ணுல தார தாரையா தண்ணி ஒழுகுச்சு. முத்து சொன்னா,
என்ன பாட்டி நீங்க என்னென்னமோ சொல்றீங்க அப்படின்னு சொன்ன. பாட்டி ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல, இந்தா நீ ஸ்கூலுக்கு நேரமாச்சு, வேகமா போ வேகமா போ அப்படின்னு சொல்லி ஆட்டி அவனை அனுப்பி வச்சாங்க. முத்து கொடைய வாங்கிட்டு வெளியே வந்தான். முத்துவுக்கு ஒரே சந்தோஷம். கொடைய விரிச்சான். அழகான கருப்பு கொடை. முத்து கொடைய சுத்திக்கிட்டே ஸ்கூலுக்கு நடந்தான். அவன் மனசுல சந்தோஷமா இருந்தது. ஸ்கூல நெருங்கும் போது குழந்தைங்க எல்லாம் பல நிற கொடைகளை பிடிச்சுக்கிட்டு வர்றத பார்த்தான். அப்ப முத்துவோட மனசுல ஒரு ஆசை வந்தது. இந்த கொடையும் சிவப்பு கலர் கொடையா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்ல அப்படின்னு நினைச்சான். அப்பத்தான் அந்த அதிசயம் நடந்தது. என்னன்னு கேக்குறீங்களா? அந்த கருப்பு கொடை சிவப்பு கொடையா மாறிடுச்சு. ஹாய், முத்துவுக்கு நம்பவே முடியல. கண்ணை கசக்கிட்டு மறுபடியும் பார்த்தான். ஆமா, அது சிவப்பு கொடையா மாறிடுச்சு. முத்து மீண்டும் சோதிக்கிறதுக்காக இந்த சிவப்பு கொடையில பச்சை நிற புள்ளிகள் இருந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு நினைச்சான். கண்ணை மூடி திறக்கிற நேரத்துக்குள்ள அந்த கொடையில பச்சை புள்ளிகள். ஆஹா, முத்து ஆச்சரியப்பட்டு போனான். சந்தோஷமா இருந்தது. கம்பீரமா அந்த கொடைய பிடிச்சுக்கிட்டு ஸ்கூலுக்கு நடந்து போனான். முத்து கொடை பிடிச்சிட்டு வர்றத பார்த்ததும் அவனை கேலி பண்ணின பசங்கெல்லாம் ஆச்சரியமா பார்த்தாங்க. முத்துவோட நண்பர்கள் எல்லாம் பக்கத்துல வந்து கொடைய தொட்டு தொட்டு பார்த்தாங்க. முத்துவுக்கு பெருமையா இருந்தது. சாயங்காலம் ஸ்கூல் விட்டது. அப்பவும் மழைதான். முத்து ஆனந்தமா அவனுடைய கொடையை பிடிச்சுக்கிட்டு நடந்து வந்தான். அப்ப கொடையில்லாம இருக்கிற தன்னுடைய நண்பர்களை பார்த்தான். 2 பேர் அப்படி நின்றுகிட்டு இருக்காங்க. வாங்க கொடையில போலாம் அப்படின்னு சொல்லி முத்து கூப்பிட்டான். வேண்டாம் முத்து, அது சின்ன கொடை தானே, நீ போய்க்கப்பா அப்படின்னு சொன்னாங்க அந்த பசங்க. இல்ல இல்ல வாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி முத்து கூப்பிட்டான். உடனே அவங்க ஓடி வந்து கொடைக்குள்ள நின்னாங்க. என்ன ஆச்சரியம், 3 பேரும் நிக்கிற அளவுக்கு கொடை பெருசாயிடுச்சு. முத்துவோட கொடை பெருசாயிடுச்சு ஒரு பையன் கத்துனான். அதை கேட்டு நின்ன வேற 2 பசங்களும் கொடைக்குள்ள வந்து நின்னாங்க. ஆஹா, 5 பேரும் நிக்கிற அளவுக்கு கொடை மீண்டும் பெருசாயிடுச்சு. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போனாங்க. அந்த சமயத்துல காத்து பலமா வீசுச்சு. எல்லார் கையில இருக்கிற கொடையும் பறந்து போகவும் கம்பி வளையவும் செய்தது. ஆனா முத்துவோட கொடை மட்டும் அசையவே இல்லை. எல்லாரும் முத்துவோட கொடைக்குள்ள வந்து நின்னாங்க. எத்தனை பேர் வந்து நின்னாலும் நனையாத அளவுக்கு முத்துவோட கொடை பெருசாகிக்கிட்டே இருந்தது. எல்லாருக்கும் ஆச்சரியம். முத்துவ ஒரு ஹீரோவை பார்க்கற மாதிரி பார்த்தாங்க எல்லாரும். முத்துவுக்கு ஒரே சந்தோஷம். தனக்கு கொடை கிடைச்ச கதைய முத்து எல்லார்கிட்டையும் சொன்னான். அப்போ எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடினாங்க. என்ன பாட்டு தெரியுமா? அது நம்மளும் பாடலாமா? ரெடியா? என்னோட சேர்ந்து நீங்களும் பாடுவீங்க இல்லையா? சரி, எழுந்துடுங்க. தன்னே தன தன்னே தன்னே தன தன்னே பாடுங்க. தன்னே தன தன்னே தன தன்னே. பாட்டி தந்த குடையுது மாயாஜால குடையுது, பாட்டி தந்த குடையுது மாயாஜால குடையுது. தன்னே தன தன்னே தன்னே. வண்ணம் மாறும் குடையுது பெரியதாகும் குடையுது, வண்ணம் மாறும் குடையுது பெரியதாகும் குடையுது. தன்னே தன தன்னே தன. பாட்டி தந்த குடையுது, பாட்டி தந்த குடையுது மாயாஜால குடையுது, பாட்டி
தந்த குடை இது, மாயாஜால குடை இது, வண்ணம் மாறும் குடை இது, பெரியதாகும் குடை இது, வண்ணம் மாறும் குடை இது, பெரியதாகும் குடை இது. தன்ன நானே தன தன்ன நானே, தன்ன நானே தன தன்ன நானே. இப்படியே பாடிக்கிட்டே அவங்க எல்லாரும் நடந்து போனாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்க வீடு வந்ததும் வீட்டுக்கு போனாங்க. அவங்க போக ஒவ்வொருத்தரா போக போக முத்துவோட கொடை சின்னதாகிக்கிட்டே வந்தது. முத்து அந்த கொடையை பிடிச்சிட்டு கடைசியில அவன் மட்டும் வந்துட்டு இருந்தான். தன்னுடைய வீட்டுக்கு நடந்து போனான். போகும்போது கொடைக்குள்ள அவனுக்கு பாட்டி கூட வர்ற மாதிரி தோணுச்சு. குழந்தைகளே, உங்களுக்கு கதை பிடிச்சிருக்கா? மந்திரக்குடையோட கதை பிடிச்சிருக்கா உங்களுக்கு? சரி, கதை பிடிச்சிருக்குன்னா உங்ககிட்ட நான் சில கேள்விகள் கேட்பேன், சொல்லுவீங்களா? சரி. அம்மா எந்த இலைய பறிச்சு முத்துவுக்கு கொடுத்தாங்க? வாழை இலை பறிச்சு கொடுத்தாங்க இல்லையா? வாழை இலைய தலையில வச்சுட்டு போய்க்கோன்னு சொல்லி கொடுத்தாங்க. சரி, சரியான பதில். சரி, முத்துவுக்கு கொடை கொடுத்தது யாரு? பாட்டிக்கோ? அதை நீங்க மறக்கவே இல்லை, பாட்டி. சரி, பாட்டிக்கு முத்து என்னமோ சாப்பிட கொடுத்தா இல்லையா? என்ன கொடுத்தா? தோசையா? இல்லை இல்லையா? என்ன கொடுத்தான்? ரொட்டி துண்டுகள் கொடுத்தான். அதுவும் சரியா சொன்னீங்க. பாட்டி கொடுத்த கொடை என்ன நிறத்துல இருந்தது? கருப்பு நிறத்துல இருந்தது. சரியா சொன்னீங்க. சரி, அப்புறம் முத்து அது என்ன நிறமா மாறணும்னு ஆசைப்பட்டான்? சிவப்பு நிறமா மாறணும்னு ஆசைப்பட்டான். மறுபடியும் என்னன்னு நினைச்சான்? அதுல பச்சை புள்ளிகள் வேணும் அப்படின்னு நினைச்சான் இல்லையா? முத்துவோட குடை முதல்ல சிவப்பு குடையாக மாறியது, புள்ளிகளுள்ள சிவப்பு குடையாக மாறியது, பச்சை நிற புள்ளிகளுள்ள சிவப்பு குடையானது இல்லையா? முத்துவோட குடை சிவப்பு குடை, புள்ளிகளுள்ள சிவப்பு குடை, பச்சை நிற புள்ளிகளுள்ள சிவப்பு குடை. அப்படித்தானே? சரி, உங்களுக்கு கதை ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லையா? பாட்டும் பிடிச்சிருக்கு இல்லையா? அப்ப இந்த கதைய நீங்க உங்க டீச்சருக்கு சொல்லி கொடுப்பீங்களா? பாட்டும் பாடி கொடுப்பீங்களா? செய்யணும். இந்த வேலைகளை எல்லாம் நீங்க தவறாம செய்யணும். இப்போ டீச்சர் கொடை எப்படி வரைக்கிறதுன்னு சொல்லித்தரேன், பார்க்கலாமா? உங்களுக்கு வரைக்க தெரியுமா? வரைக்க தெரியும். கொடை வரைக்க தெரியுமா? இல்ல இல்லையா? டீச்சர் எப்படி வரைக்கிறதுன்னு சொல்லி தரட்டுமா? பார்க்கலாமா? நம்ம வட்டம் வரைய படிச்சிருந்தோம் இல்லையா? இது கொடை வரைக்கணும்னா ஒரு அரை வட்டம் போதும் இல்லையா? கொடை இந்த வடிவத்துல தானே இருக்கும். பாருங்க, இங்க இருந்து தொடங்கி டி வந்து இங்க நிக்கணும். அரை வட்ட வடிவத்தில். சரிதானா? நீங்க தோட்டத்துல முளைச்ச காளான் எல்லாம் பார்த்திருக்கீங்களா? கொடை மாதிரி தானே இருக்கும். அதனால அதே மாதிரி ஒரு அரைவட்ட வடிவத்துல ஒரு மேல்பாகம் வரைச்சாச்சு. இனி என்ன செய்யணும்? கீழே வரைக்கணும். தவளை குதிக்கிறது பார்த்திருக்கீங்களா? அது மாதிரி குதிக்கணும். தவளை எப்படி குதிக்கும்? இப்படி 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 இல்லையா? அதே மாதிரி ஒரு குதிச்சுது, ஒரு தடவை, 2 தடவை குதிச்சுது, 3 தடவை குதிச்சுது, 4 தடவை குதிச்சுது. எப்படி வரைக்கிறது பார்த்தீங்களா? தவளை குதிச்சா மாதிரி வரைக்கணும். 1 தடவை, 2 தடவை குதிச்சுது, 3 தடவை குதிச்சுது, 4 தடவை இல்லையா? சரி, இனி என்ன வரைக்கணும்? கம்பி வரைக்கணும். இதா பாருங்க, இங்கிருந்து கம்பி வரைச்சாச்சு இல்லையா? இனி மேலையும் ஒரு கம்பி. மேல தெரியும் இல்லையா? கம்பி தெரியுமே. சரி, இனி இதுக்கு என்ன செய்யணும்? நிறம் கொடுக்கணும். இப்படித்தானே? முத்துவோட கொடை என்ன நிறமா இருந்தது? முத்துவினுடைய கொடை என்ன நிறமா இருந்தது? சிவப்பு குடை. முத்துவினுடைய குடை
சிவப்பு குடை. அப்புறம் புள்ளிகள் உள்ள சிவப்பு குடை, பச்சை நிற புள்ளிகள் உள்ள சிவப்பு குடை. அப்போ பச்சை நிற புள்ளிகள் வரைக்கணும், அது நீங்க வரைக்கணும், அது உங்களுடைய வேலை. இந்த கொடையில என்ன நிற புள்ளிகள் வரைப்பீங்க? முதல்ல பச்சை நிற புள்ளிகள் வரைக்கணும். அப்புறம் அதுக்கு சிவப்பு கலர் கொடுக்கணும். கொடுப்பீங்களா? சரி, இப்படி கொடை வரைச்சு நிறம் கொடுத்து உங்க ஆசிரியருக்கு நீங்க அனுப்பி கொடுக்கணும். இதுல முத்து வேணும்னா முத்தும் வரைக்கலாம். பாருங்க, முத்து குடை இல்லையா? குழந்தைங்களுக்கு வாங்குற கொடையில எல்லாம் இப்படி எல்லாம் இருக்கும் இல்லையா? முத்தெல்லாம் வச்சிருப்பாங்கதான், முத்து குடை. இப்படியும் வரைக்கணும். அப்போ கொடைய நீங்க அழகுபடுத்தி உங்க ஆசிரியருக்கு அனுப்பி கொடுக்கணும். சரிதானே? முத்துவோட கொடைக்கதை உங்களுக்கு பிடிச்சது இல்லையா? முத்து மற்றவங்களுக்கு உதவக்கூடிய நல்ல குணம் இருந்ததால தான் அவனுக்கு அதிசயமான அந்த கொடை கிடைச்சது. அன்பு குழந்தைகளே, நீங்களும் மற்றவங்களுக்கு உதவக்கூடிய நல்ல குணம் படைச்சவங்களா இருக்கணும். அப்போ எல்லாரும் உங்க வாழ்க்கையிலையும் அதிசயங்கள் நடக்கும். சரியா? சரி. கொடைய வரைச்சு அனுப்புறதோட கூட உங்க டீச்சருக்கு இனியொரு விஷயத்தையும் நீங்க சொல்லி கொடுக்கணும். என்னன்னு தெரியுமா? நாக்கு பயிற்சி. நம்ம அன்னைக்கு பார்த்தோம் இல்லையா? அன்னைக்கு நீங்க என்னெல்லாம் சொல்லி பழகுனீங்க? ஞாபகம் இருக்கா? என்னது? கிட்டு பூனை குட்டி பூனை, அப்புறம் குட்டி பூனை சுட்டி பூனை, கிட்டு பூனை குட்டி பூனை, கிட்டு பூனை குட்டி பூனை, குட்டி பூனை சுட்டி பூனை இல்லையா? சொல்லி பழகுனீங்களா? பழகி உங்க ஆசிரியருக்கு சொல்லி கொடுத்தீங்களா? இன்னைக்கு நம்ம ஒரு நாக்கு பயிற்சிக்கு ஒரு வாக்கியம் படிக்கலாம். என்ன தெரியுமா? ஒரு துளி சிறு துளி பெருவெள்ளம், 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 ஒரு துளி சிறு துளி பெருவெள்ளம். இதே மாதிரி மெதுவா சொல்லி சொல்லி அப்புறம் வேகமா சொல்லி பழகும். செய்வீங்களா? சரி, அடுத்த வகுப்புல இன்னும் நல்ல கதைகளோட உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.